நாம அடிக்கடி பார்க்குற அரசியல் தலைப்புச் செய்திகளுக்கு பின்னாடி மக்களோட உண்மையான ஒரு கதை இருக்கு. அந்த கதையை நாம புரிஞ்சுக்கணும்னா வெறும் செய்திகளை பார்த்தா பத்தாது, நாம தரவுகளுக்குள்ள ஆழமா போகணும். இந்த பகுப்பாய்வுல நாம வெறும் எண்களை மட்டும் பார்க்க போறதில்ல, தமிழ்நாட்டுல இருக்கிற வீரபாண்டி தொகுதியோட இதயத்தையும் ஆன்மாவையும் புரிஞ்சுக்க போறோம். அங்க அரசியல் எப்படி இருக்கு, வளர்ச்சி பாதை எப்படி இருக்குன்னு ஆராய போறோம். அரசியலோட ஆணிமேர புரிஞ்சுக்கணும்னா முதல்ல அந்த மண்ணையும் மக்களையும் புரிஞ்சுக்கணும். இதோ பாருங்க, இதுதான் வீரபாண்டி, சேலம் மாவட்டத்தோட சட்டமன்ற தொகுதி எண் 91. இந்த வரைபடத்துல நீங்க பாக்குறது வெறும் கோடுகள் இல்ல, இங்க வாழ்ற மக்களோட வாழ்க்கை, அவங்களோட கனவுகள், அவங்க தினசரி சந்திக்கிற போராட்டங்கள், இது எல்லாத்தையும் காட்டுற ஒரு உயிர் ஓவியம். நம்மளோட இந்த பயணத்துல முதல்ல வீரபாண்டியோட சமூக பொருளாதார சூழல் எப்படி இருக்குன்னு பாப்போம். அப்புறம் மக்களோட மனநிலை என்ன, அவங்களோட முக்கிய பிரச்சனைகள் என்னன்னு ஆராய்வோம். அதுக்கடுத்து தேர்தல் முடிவுகள் நமக்கு என்ன சொல்லுது, மக்களோட குறைகளுக்கு உண்மையான காரணம் என்னன்னு பாப்போம். கடைசியா இந்த தரவுகளை வச்சு ஒரு நல்ல ஆளுகைக்கான செயல் திட்டம் என்ன, மக்கள் நம்பிக்கையை எப்படி திரும்ப பெறதுன்னு ஒரு வழியை பாப்போம். வாங்க இந்த ஆய்வை ஆரம்பிக்கலாம். சரி, ஓட்டு கணக்க பாக்கறதுக்கு முன்னாடி அந்த தொகுதியோட சமூக பொருளாதார அமைப்பு எப்படி இருக்குன்னு நாம புரிஞ்சுக்கணும். வீரபாண்டியோட மண் என்ன சொல்லுது, மக்களோட வாழ்வாதாரம் எதை நம்பி இருக்கு, வாங்க பார்க்கலாம். வீரபாண்டியோட சமூக அமைப்பை பாத்தீங்கன்னா இங்க 2 சமூகங்கள் ரொம்ப முக்கியமானவங்க. வன்னியர்கள் கிட்டத்தட்ட 24%, கொங்கு வெள்ளாளர் கவுண்டர்கள் சுமார் 20% இருக்காங்க. அரசியல் கூட்டணிகளுக்கு இதுதான் அடித்தளமா இருக்கு. அதே நேரத்துல இங்க 12% பட்டியல் சாதி மக்கள் இருக்காங்க. அவங்களோட குரலும் தேவைகளும் அரசியல் களத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சமூக கணக்குகள் தான் தொகுதியோட அரசியலை வடிவமைக்குது. வீரபாண்டியை பொறுத்த வரைக்கும் இது 80%க்கு மேல கிராமப்புறங்கள் இருக்கிற ஒரு தொகுதி. இது வெறும் புள்ளி விவரம் இல்ல. இங்க விவசாயம், தண்ணீர், உள்ளூர் வேலைவாய்ப்பு மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வெறும் வார்த்தைகள் கிடையாது. இதுதான் மக்களோட அன்றாட வாழ்க்கை. அவங்களோட வாழ்வாதாரமே இந்த மண்ணோட பிணைஞ்சிருக்கு. இப்ப அடுத்த கட்டத்துக்கு போலாம். ஒரு தொகுதியோட நாடி துடிப்ப நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, மக்களோட உண்மையான கவலைகள் என்ன, அவங்க அரசியல்ல எந்த அளவுக்கு ஈடுபாட்டோட இருக்காங்கன்னு பாக்குறதன் மூலமா அவங்க தேவைகளை நம்ம கவனிக்க ஆரம்பிக்கலாம். வீரபாண்டியல அரசியல் விவாதங்களை எது தீர்மானிக்குது? அது அவங்களோட அன்றாட பிரச்சனைகள் தான். நிலத்தடி நீர் அதிகமா உறிஞ்சப்படுறதால வர்ற தண்ணி பஞ்சம், மழை காலத்துல வெளியில கூட போக முடியாத அளவுக்கு மோசமான கிராம சாலைகள், படிச்சு முடிச்ச இளைஞர்களுக்கு உள்ளூரிலே விவசாயம் இல்லாத வேற வேலைகள் கிடைக்காதது. இந்த மாதிரி கவலைகள் தான் ஒவ்வொரு தேர்தலையும் மக்களோட மனநிலையை உருவாக்குது. இது வெறும் கோரிக்கை இல்ல, இது அவங்களோட கண்ணியமான வாழ்க்கைக்கான போராட்டம். பொதுவெளியில தங்களோட கருத்துக்களை பொறுப்போட முன்வைக்கிற ஒவ்வொரு குடிமகனோட குரலுக்கும் மதிப்பு இருக்கு. இந்த எண்ணையை பாருங்க, 86%. இது கடந்த 2 சட்டமன்ற தேர்தல்கள்ல பதிவான சராசரி வாக்கு. யோசிச்சு பாருங்க, இது சாதாரண விஷயம் இல்ல. வீரபாண்டி மக்கள் அரசியலை எவ்வளவு உன்னிப்பா கவனிக்கிறாங்க என்பதற்கு இது ஒரு பெரிய சாட்சி. அவங்க தங்களோட வாக்கை ஒரு சக்தி வாய்ந்த கருவியா பாக்குறாங்க. தங்களோட திருப்தியையோ அதிருப்தியையோ காட்ட இதை சரியா பயன்படுத்துறாங்க. சரி, மக்களோட பிரச்சனைகள்ல இருந்து அவங்களோட அரசியல் தேர்வுகளுக்கு வருவோம். இப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாம் எப்படி ஓட்டா மாறுதுன்னு பார்க்கலாம். சமீபத்திய தேர்தல் முடிவுகள் நமக்கு என்ன கதையை சொல்லுது? வாங்க வாக்குகளை பிரிச்சு மேய்வோம். இங்க ஒரு தெளிவான போக்க பார்க்க முடியுது. அதாவது அதிமுகவோட வாக்கு வங்கி தொகுதியில வலுப்பட்டு இருக்கு. 2016 இருந்து 2021க்குள்ள அவங்களோட வாக்கு சதவீதம் கிட்டத்தட்ட 4% அதிகரிச்சிருக்கு. இது அரசியல்ல ஒரு சின்ன மாற்றம் இல்ல, இது ஒரு குறிப்பிடத்தக்க வளர்ச்சி. இந்த வாக்கு வளர்ச்சி வெற்றி வித்தியாசத்திலையும் நல்லாவே தெரியுது. 2016ல சுமார் 14,500 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சது 2021ல கிட்டத்தட்ட 20,000 ஓட்டு வித்தியாசமா உயர்ந்திருக்கு. இதோட அர்த்தம் என்னன்னா அவங்களோட ஆதரவு தளம் விரிவடைஞ்சிருக்கு. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். அரசியல் களம் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக வலுவா இருந்தாலும் 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல வீரபாண்டி இருக்கிற சேலம் தொகுதியை திமுக ஜெயிச்சிருக்கு. அதே சமயம் அதிமுக 2019 விட வாக்கு வித்தியாசத்தை குறைச்சு தங்களோட பலத்தையும் காட்டியிருக்காங்க. இது என்ன சொல்லுதுன்னா, மக்கள் சட்டமன்ற தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் பிரிச்சு பார்க்கறாங்க. இப்போ நம்ம தரவுகளை ஏன் அப்படிங்கிற கேள்வியோடு இணைச்சு பார்ப்போம். இவ்வளவு வெற்றி கிடைச்சும் மக்கள் மத்தியில ஏன் என்ன ஒரு அதிருப்தி இருக்கு? தற்போதைய எம்எல்ஏவின் நிர்வாகத்துல என்னென்ன குறைகள் இருக்கு? வாங்க ஆழமா ஆராய்வோம். தற்போதைய சட்டமன்ற உறுப்பினரோட செயல்பாட்டை நம்ம 3 வகையா பிரிக்கலாம். நலத்திட்டங்கள் ஓரளவுக்கு நடந்திருக்கு, ஆனா மக்களுக்கு ஒரு முறை கிடைக்கிற உதவியை விட நிலையான வருமானம் தான் முக்கியமா இருக்கு. உள்கட்டமைப்பு, ரோடு, நீர்ப்பாசன மாதிரி முக்கியமான திட்டங்கள் இன்னும் நிலுவையில தான் இருக்கு. நம்பிக்கை, இதுதான் பெரிய சவால். கடந்த கால குற்றச்சாட்டுகளும் மாநிலத்துல எதிர்க்கட்சியா இருக்கிறதும் ஒரு பலவீனமா பார்க்கப்படுது. இந்த இடைவெளிகள் தான் ஒரு மாற்று தலைமைக்கான தேடலை உருவாக்குது. பாருங்க,
மக்கள் சும்மா பொதுவா குறை சொல்லல, அவங்களோட குறைகள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கானது. பூலாவரியில தண்ணி பிரச்சனை, துடிகாரங்காணியில சரியில்லாத ரோடு, மரமங்கலத்துப்பட்டியில பள்ளிக்கூடம் இல்லாததுன்னு ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு கதை இருக்கு. இந்த மாதிரி நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் தான் மக்கள் பிரதிநிதிகள் மேல இருக்கிற நம்பிக்கைய கொஞ்சம் கொஞ்சமா குறைக்குது. சரி, பிரச்சனைகளை பத்தியெல்லாம் பேசிட்டோம். இதுக்கு ஒரு தீர்வு வேணாமா? இனி இந்த பகுப்பாய்வை ஒரு உறுதியான செயல்திட்டமா எப்படி மாத்துறதுன்னு பாப்போம். இது வெறும் யோசனை இல்ல, இது ஒரு ஆளுகைக்கான வரைபடம். இதோ பாருங்க, இது ஒரு உறுதியான செயல் திட்டம். தண்ணி பிரச்சனைக்கு 50 கோடி ரூபாயில ஒரு புதிய நீர்ப்பாசன திட்டம். மோசமான சாலைகளுக்கு 30 கோடி ரூபாயில கிராமப்புற சாலை மேம்பாட்டு திட்டம். இளைஞர்கள் வேலைவாய்ப்புக்கு 40 கோடி ரூபாயில ஒரு திறன் மற்றும் தகவல் தொழில்நுட்ப பூங்கா. இது மட்டுமில்லாம ஏற்கனவே இருக்கிற நலத்திட்டங்கள் 100% சரியா போய் சேருதான்னு உறுதி செய்யறது. இது வெறும் வெற்று வாக்குறுதிகள் இல்ல, இது ஒரு தெளிவான திட்டம். இறுதியா இந்த முழு பகுப்பாய்வுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? ஒரு தலைவர் எப்படி மக்கள் கொடுத்த தீர்ப்பை ஒரு உண்மையான பொறுப்புணர்வா மாத்த முடியும்? நம்பிக்கையை உருவாக்குற பாதை எது? நல்லாட்சி என்பது மக்கள் பற்றிய தரவுகளை பாதுகாப்பாகவும் அவங்க ஒப்புதலோடவும் பொறுப்பாகவும் கையாள்வதில் தொடங்குகிறது. இது நம்ம நாட்டோட டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டத்தோட அடிப்படை கொள்கை. ஒரு தேர்தல் வெற்றி என்பது பயணத்தோட முடிவா இல்ல கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டிய ஒரு பெரிய பொறுப்போட தொடக்கமா? இந்த ஒரு கேள்விதான் அரசியலோட உண்மையான அர்த்தத்தை நமக்கு புரிய வைக்கும். ஒரு தலைவர் எப்படி மக்களின் நம்பிக்கையை பெறுகிறார், அதை எப்படி தக்க வைத்துக் கொள்கிறார் என்பதில்தான் உண்மையான வெற்றி இருக்கு. மக்களை மையமாக வைத்து உங்கள் தொகுதியை மேம்படுத்தும் தலைவராக நீங்கள் உருவாக விரும்பினால் blueprintstrategies.ai ஐ தொடர்பு கொள்ளுங்கள். mg@blueprintstrategies.ai என்ற மின்னஞ்சல் முகவரியிலோ அல்லது 08042041602 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கம்.